நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் நீ வரியா இல்லையாடா? நான் வரல. என்னடா அவன் இப்படி சொல்றான்? எங்க அப்பா என்ன நடிச்சது பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிடுற? அப்பா நந்தா அடிக்கணும், பையனா இருந்தா வாங்கதான் செய்யணும். நீ அப்பா ஆகும் போது அது உனக்கே தெரியும். இவனை பாரு. நான் வரல, அவ்வளவுதான். இப்ப ஏன்டா அடம் பிடிக்கிற? என்ன பயமா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல, வீம்பு. எங்க அப்பா ஸ்டெம்ப் உடைச்சார்ல, இனிமே நான் கிரிக்கெட்டே விளையாட மாட்டேன். குளத்துக்கிட்ட கோச்சிட்டு கால் கழுவும் போனா குளத்துக்கு நஷ்டம் இல்லடா. என்னடா பழமொழி இது? அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடினா யாருக்கு நஷ்டம்? இவனுக்கா அவருக்கா? நஷ்டம் கிரிக்கெட்டுக்கு தான்டா. இன்னும் சச்சின் டெண்டுல்கர் கிடைக்காம போயிடுவாரு, அவ்வளவுதான். என்னடா சிரிச்சதுக்கே போலீஸ் வருது? ஆமாண்டா. மார்னிங் சார். சார் என்னங்க சார்? என்னன்னு தெரியாதா? புரியல சார். நீங்களா 7வது பசங்களாடா? இல்ல சார், 8ஆம் கிளாஸ் போறோம். என்ன சார் சின்ன பசங்க மாதிரியோட நடந்துக்கிறீங்க நீங்க. குரூப் சேர்ந்து சுத்துறதும், பஜார்ல நின்னு அரட்டை அடிக்கிறதும், சூப்பு குடிக்கிறதும். சூப் இல்ல சார், பருத்தி பாலு. வாயை திறந்தனா ஒன்னு போடும். உன்ன வளரத்துக்கு முன்னாடி அதிக விளைச்சலை காமிக்கிறது. என்னடா முறைக்கிறீங்க? சார் முறைக்கலாம் இல்ல சார். டப்பாசுக்கு நீங்க தான் எல்லாமே வா. புரியலையே சார். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே நீ தான் ஃப்ராட் ராஸ்கலா இருப்பேன்னு. என்ன சார் நீங்க பருவத்தினால அப்படி தெரியும் சார். நான்லாம் பச்சை புள்ள சார். பச்சை புள்ளையா நீயா? ஒன்னெல்லாம் சார் ஏன் சார் எங்களை திட்டுறீங்க? ஏன் துரை பதில் சொன்னா தான் வாய் திறப்பீங்களோ? சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? டப்பாஸ் எங்கடா? கடையில இருக்கும் சார். தீபாவளி சீசனுக்கு டப்பாஸ் கிடைக்கும். இப்ப கிடைக்குமான்னு தெரியல சார். என்கிட்ட வாங்க போறீங்க நீங்க எல்லாரும். சார் டப்பாஸ் உங்க வீட்ல தான் சார் இருக்கும். டப்பாச காணண்டா. காணுமா? காணுமா? என்னாச்சு சார்? வீட்ல கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு எங்கேயோ போயிட்டாடா. எங்கடா அவ? என்ன சார் எங்க கிட்ட கேக்குறீங்க? நீங்க தான் அவளுக்கு ஐடியா குடுக்கறதாமா? சார் அப்படிலாம் இல்ல சார், அது எங்க ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும், அவ எங்க போயிருப்பா? சார் ஷாலி சார் வீட்ல பாத்தீங்களா? அவ அங்க இல்லையாடா? சார் கேப்பி வாட்டர் டேங்க்னு ஒரு மகளிர் அணி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க சார். அவங்க கிட்டலாம் விசாரிச்சாச்சு, அவங்களுக்கு தெரியல. அவங்க தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. ஓ அவங்க தான் எங்களை கோத்துட்டுதா? எங்கடா? இங்கதான் சார் எங்கேயாவது இருக்கும். புள்ளைய பெத்தவங்க அங்க அழுதுட்டு இருக்காங்க, நீங்க என்னமோ அசால்ட்டா இங்கேங்கறீங்களா? சார் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க சார். டப்பாஸ்க்கு ஏதாவது பிடிக்கலனா இப்படிதான் சார் ஓடி போற மாதிரி சீன் போடும், அப்புறமா திருப்பி வந்துடும் சார். அந்த மாதிரி ஒளிர இடம் நிறைய இருக்கு சார். எங்கடா? பாரதி பூங்கா, அப்புறம் பம்போஸ் மாடி. சரி வா. சார் கூட வாடான்னா? நாங்க எல்லாருமா சார்? நீ மட்டும்தான். என் கூட வந்து காட்டு. சார் வாடான்னு சொல்றேன்ல. என்ன சார் கவலையா உக்காந்துக்கிறீங்க? அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சார் மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? யோ என்ன நாயின்லாம் பேசுற? சாரி சார், ஏதோ பழமொழி சொல்ற இதுல புலோல சொல்லிட்டேன் சார். அப்போ நீங்க சோகமா இல்லைன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? இப்ப நான் அப்படி சொன்னேன்னா? என்ன சார் நீங்க கவலையாகிறீங்களான்னு கேட்டா அதுக்கும் மடங்க மாட்டேன்றீங்க, அப்படி இல்லையான்னு கேட்டா அதுக்கும் மடங்க மாட்டேன்றீங்க. என்னதான் கதை சார் உங்களுது? கவலையெல்லாம் இல்லையா, சும்மா யோசனையில உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் சார் எங்களுக்கெல்லாம் ஒரு யோசனைனா உங்களுக்கெல்லாம் பல யோசனை. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல கைபாமு. ஏன் சார் அதான் உங்க வாக்கு தெய்வ வாக்கு ஆயிடுச்சே. கைபாம அம்மாக்கு ஒன்னாவதுன்னு நீங்க சொன்னீங்க, அது இப்போ பழிக்க போதே சார். அவங்க அம்மாவை பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்களே சார், ஆபரேஷனே முடிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல பின்னாடி பத்துன்னு போனாங்க. அம்மா வரும்போது ஆம்புலன்ஸே ஓட்டின்னு வர போலகுதா சார். யோ நீ வேற. என்ன சார் கரெக்ட் தானே? மெடிக்கல் மிராக்கல் சார். கைபாமு எல்லார்கிட்டயும் அதான் சார் அன்னைக்கே சொன்னார்ல எங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. நீங்க தான் நம்பல, ஆனா நான் நம்புனேன். இப்ப பாத்தீங்களா எங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகலன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுகிறோம். யோ அது ஏதோ குருவி உட்கார பணமலை விழுந்த கதையாயிருச்சு. அவ ஏதோ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு நான் கிடந்து மனசு உருகி தவிச்சது எனக்கு தான் தெரியும். யாரோட புண்ணியமோ ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டு வந்த பெரிய டாக்டர் அவங்க அம்மாவை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டாரு. ஏன் சார் இப்ப அதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? நீங்க சொன்னீங்க நடந்துச்சு, ஆமாவா இல்லையா? சரியா அப்படியே வச்சுக்க. ஒத்துக்கிறதுனா ஒத்துக்கிறது. நானே ஊரெல்லாம் பரப்பி நிக்கிறேன். ஆளாளுக்கு உங்ககிட்ட அருள் வாக்கு கேட்க கிளம்பி வந்து நிக்கிறாங்க. சார் உங்க பேரை வேற மாத்தி இருக்கிறேன் சார். என்னையா? ஸ்டாலினானந்தா. யோ
சரி அதை விடுங்க. இவ்வளோ காமெடிக்கு நடுவுலயும் உங்க கண்ணில் லைட்டா ஃபீலிங் காமிக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா, கைபாமோட அம்மாவை மெட்ராஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட அவங்க அப்பாவும் போயிருக்காரு. அந்த பையன் எப்படி தனியாக இருப்பான்ட்டு தான். சார் அவன் தனியா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு தான் சார் பிரச்சனை, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லையா, மனசு கஷ்டமா இருக்கியா? அதுக்கு இல்லை, அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு பார்த்தேன். உங்க அண்ணி என்ன சொல்ல வேண்டியதுன்னு தெரியல. சார் அண்ணி பொறுமையா ரொம்ப சோதிக்காதீங்க சார். ஏற்கனவே டப்பாசு அப்பப்போ இங்க தான் வந்து தங்குது. பசங்க வேற வர்றப்போ போறப்பெல்லாம் டீ காஃபி வடை டிஃபன்னு போட்டு தாக்குறானுங்க. ஆளை வேற லைப்ரரி ஆக்க போறேன்றீங்க. அண்ணி வேற எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறதுனால வீட்டை ஆர்ப்பனேச்சா ஆக்காதீங்க சார், அப்புறம் டார்ச்சர் ஆயிடும். யோ, கைபாம் பாவம் ஐயா. ஏன் சார் அண்ணியும் தான் பாவம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இந்த பையன் அவங்க அப்பா அம்மா இல்லாம அவங்க வீட்ல 2 நாள் தனியா இருந்திருக்கான். ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கல்லூலி மங்க வாயே திறக்கல. நானும் யோசிக்கல. அவங்க அம்மா என் கையை பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சா இல்லையா? அதான் அவங்க அம்மா வர வரைக்கும் வீட்லயே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல விஷயங்கள். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. சச்சா, டேய் போய் குளிச்சுட்டு சாப்பிடு. சரிங்க சார். உள்ளவா சார் அண்ணி அசத்திட்டாங்க சார். உங்களை விட அவங்க ஒரு ஸ்டெப் மேல சார். நீங்க நினைச்சீங்க, அவங்க அதை முடிச்சுட்டு வந்துட்டாங்க சார். அவங்க உங்களுக்கு ஏத்த ஜோடி சார். இப்படி 2 பேரும் நல்லவங்களா அமைகிறது ரொம்ப கஷ்டம் சார். ஏ என்னடி தப்பாச ஆளை காணுமாமே. ஏ என்னடி சிரிக்கிற? டப்பாஸ் பத்தி தெரியாதா உனக்கு? அவ இந்த மாதிரி காணாம போறது 7வது தடவையோ 8வது தடவையோ இல்லடி, இந்த தடவை விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவ சீரியஸா தான் தொலைறா. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே அவ திருப்பி வந்துருவா. கவலைப்படாத. போலீஸ்னா கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க, சும்மாவே போலீஸ் விடாது. அதுவும் அப்பா போலீஸ்னா விளையாட்டா? என்ன ஒரு டங்கு சைலண்டா இருக்க? டப்பாஸ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும் போல. ஏய் இப்ப எதுக்கு என்ன வம்புல மாட்டி விடுற? ஏய் சைலண்டா இருக்கல்ல, அதான் லைட்டா டவுட். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. தட்டி கழிக்கிறதுக்காக சொல்லல. நிஜமாவே டப்பாச காணும்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ எங்கன்னு தான் தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. தட்டி கழிக்கிறதுக்காக சொல்லல. நிஜமாவே டப்பாச காணும்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ எங்கன்னு தான் தெரியல. தெரியலையான்னு சொல்ல தெரியலையா? இப்ப நீ ஒத்தா வாங்க போற. ஏய் யாடி அந்த கிங்காங்க? அதானே பாக்க நம்ம பீரோ சார் மாதிரியே இல்ல. ஏய் பீரோ சார் மாதிரி இல்ல, பீரோ சாரே தான். அட ஆமா, கலாய்க்கலாமா? சார் பீரோ சார். என்னது பீரோ சாரா? யாரு? சார் நீங்க தலைவாய் சார் தானே? இல்லையே. சரி நீங்க சார் தானே? இல்லையே. சார் சும்மா பொய் சொல்லாதீங்க சார். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேம்மா. அப்படியா? சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து சார் வந்திருக்கீங்க? எனக்கு கல்கட்டா. கல்கத்தால இருக்கிற ஏர்போர்ட் பேர் பாலம் தானே? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் புரியாது. கல்கட்டால இருக்க ஏர்போர்ட் பேர் டம் டம். சென்னையில இருக்க ஏர்போர்ட் பேர் மீனம்பாக்கம். டெல்லியில இருக்க ஏர்போர்ட் பேர் தான் பாலம். சார் நீங்க பீரோ சார் தான். ஆமா, இப்ப என்ன? சார் எதுக்கு சார் எங்களை பார்த்து ஓடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, நீங்க ஏன் எங்களை பார்த்து பீரோ இல்லன்னு சொன்னீங்க? ஆமா, நான் பீரோ இல்லதான். என் பேர் தலைவாய். சாரி சார். ஏன் சார் எங்களை பார்த்து ஒளிஞ்சு ஓடுனீங்க? உங்களை பார்த்துலாம் நான் ஒன்னும் ஓடலையே. ஏன் சார் லீவ் போட்டீங்க? எனக்கு கல்யாணம். பொறுங்க கல்யாணம் பண்ணலான்னு வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்தாச்சா சார்? பார்த்தாச்சு. அப்ப கல்யாணத்தை முடிச்சு ரிசப்ஷன் கொடுக்க வேண்டியதானே சார்? எதுக்கு சார் லீவ் போட்டு தலைமறைவா இருக்கீங்க? அது அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். என்ன சார்? நான் 80 கிலோக்கு வரணுமா. அப்போ நீங்க இன்னும் எவ்வளவு சார் குறைக்கணும்? 2 கிலோ தானே சார், குறைக்க முடியாதா? என்ன சார் 20 கிலோவா? இந்த கிண்டல் தானே வேணான்றது. சார் நீங்க 2ன்னு காட்டுனது. ஆமா ஆமா. அப்போ நீங்க 250? ஆமா. 200 கிலோ குறைச்சாதான் உங்களுக்கு கல்யாணமா? ஆமா. விடுங்க சார், அந்த பொண்ணு வேணாம், வேற பொண்ணு மாத்திடலாம். அப்போ என்னால குறைக்க முடியாதுன்றியா? சாச்சா அப்படிலாம் இல்ல சார். எதுக்கு குறைக்கணும்? என்ன சொல்ற? நீங்க ஒன்னும் அவ்வளவு குண்டு இல்லையே சார்.
நிஜமாவா சொல்ற? ஆமா சார், இதெல்லாம் ஒரு குண்டா? இன்னொரு வாட்டி நீங்க குண்டுன்னு சொல்லவே கூடாது. அப்போ எதைத்தான் குண்டுன்னு சொல்லுவாங்க? நீங்க சப்பியா இருக்கீங்க சார். ஓஹோ. ஆமா சார், காசு வரணும்னு ஒவ்வொருத்தரும் குண்டு குண்டா இருக்கிற குபேரா பொம்மைய வாங்கி வீட்ல வைக்கிறாங்கல்ல சார், அதே ஒரு ஆளு குபேரா பொம்மை மாதிரி இருந்தா வேணான்னு சொல்லுவாங்களா சார்? ஆமால. கொலுக்கு மொளக்குன்னு இருக்கிற கிஷ்பு பிடிக்குது, நமிதா பிடிக்குது, ஆமா ஆமா, பிரபுவும் எல்லாருக்கும் பிடிக்குது. நீங்க அதை விட ஒரு ட்ரிபிள் சைஸ் ஜாஸ்தியா இருக்கீங்க. அப்ப அவங்கள பிடிக்கிற மாதிரி 3 மடங்கு உங்களை பிடிக்குமா இல்லையா? இது அவ்வளவு லாஜிக்கா இல்லையே சார். கூட்டி கழிச்சு பாருங்க சார், கணக்கு சரியா வரும். அப்படின்ற? ஆமா சார். இப்ப என்ன சொல்ல வரீங்க? சார், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மிருகம் எது? யானை. யானை எல்லா மனுஷங்களுக்கும் பிடிக்குது. ஏன் யானை மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது? நல்ல கேள்வி. நான் இந்த ஆங்கில யோசிக்கவே இல்லையே. அவ்வளவுதான் சார். குண்டா இருக்கிறது நிறைவு, குண்டா இருக்கிறது தான் பெருசு, பிரம்மாண்டம். ஆமா ஆமா. நிறைவு, பெருசு, பிரம்மாண்டம், அதிகம், இதானே சார் பெஸ்ட். ஆமாமா. அப்போ அந்த பொண்ணை என்னமா செய்யட்டும்? நீங்க வேணும்னு சொல்லிடுங்க சார். நீங்க எதுக்கு சார் கூச்சிப்பட்டு போறீங்க? கம்பீரமா துள்ளி குச்சி போங்க சார். தேங்க்ஸ்மா. ஏண்டி உடம்ப குறைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கலாம்ல? அது முடியாதுங்கறனால தானே இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கோம். கண்ணா, அம்மா, என்ன கண்ணா வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்ற? எப்ப பாரு மரத்தடி, கோவில், இல்லனா இப்படி வாசல்ல வந்து உக்காந்துக்கிற. என்னடா சிரிக்கிற? இல்லம்மா, டெல்லியில இருந்த வரைக்கும் நம்ம வீட்டு விட்டு வெளியே போக முடியாது. அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தாலே காரும் பஸ்ஸும் வேகமா போகும். ஹாஸ்டல்ல இருந்தப்போ இதே மாதிரி தான். எப்படா நம்மள ரூம்ல தள்ளி கதவு போட்டலான்னு இருப்பாங்க. நம்ம வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா நம்மளை கவனிக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலை. இங்க அப்படி இல்லம்மா, சின்ன ஊரு, இருக்கிறதே 4-5 தெரு, எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாரையும் தெரியும். அதுலயும் என்ன, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? ஆமாம்மா, கண்ணு தெரியாத சின்ன பையன்ல, எல்லாருக்கும் நானா ஒரு தனி பிரியம். அங்க மாதிரி இங்க டிராஃபிக் இல்ல, சத்தம் இல்ல, பொல்யூஷன் இல்ல. அதனால இந்த மாதிரி வெளியே வந்து உக்காந்துருப்பேன். சரி, இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற? சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன். யார் வந்தாலும் என்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு தான் போவாங்க. நல்லா காத்தடிக்கும். அப்படியே ஏதாவது யோசிச்சுட்டே உக்காந்துருப்பேன். கண்ணா, நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்னம்மா, ஏதாவது தப்பா இருக்கேனா? இல்ல கண்ணா, நீ ரொம்ப அறிவோட இருக்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துக்கிற. உன்னை பார்த்த பிறகு நானே உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் போல தோணுது. விளையாட்டுக்கு இல்ல கண்ணா, சீரியஸா தான் சொல்றேன். போங்கம்மா. சரி, நீ சாப்பிட வரியா? இல்லம்மா, பசிக்கல. அம்மா, நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு யோசிக்கிறீங்க, கரெக்டா? அது என்னன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்லம்மா, எனக்கு தெரியாதா? நீங்க ஏதோ யோசிக்கிறீங்க, ஆனா அது எப்படி என்கிட்ட பேசுறதுன்னு தயங்குறீங்க. பரவாயில்லம்மா, என்னன்னு சொல்லுங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தாத்தா கிட்ட சொன்னேன். அவருக்கும் உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை. நீயே சொல்லுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லுங்கம்மா. பரவாயில்லம்மா, என்னன்னு சொல்லுங்க. கண்ணா, அது வந்து என்னம்மா? கண்ணா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஒரு பையன்கிட்ட அம்மா பேசுற விஷயம் இல்லதான். ஆனா நான் உன்னை பிள்ளையா நினைக்கலப்பா. தகப்பன் சாமியா உன்னை நினைச்சுதான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்க அப்பாவை பிரிஞ்சதுக்கு அப்புறம் நானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் துரதிர்ஷ்டம், அவருக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கல. அவர் இறந்துட்டாரு. ஆனா நான் சாகிற வரைக்கும் கஷ்டப்படாம வாழ்றதுக்கு தேவையான வசதிகளை எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அந்த வாழ்க்கையோட அடையாளமா தான் அந்த பொண்ணு பிறந்தா. அவ பேரு சுபா, உன் தங்கச்சி. இங்க வந்ததே உன்னையே என் கூட கூட்டிட்டு போய் நீங்க 2 பேரும் தான் என்னோட வாழ்க்கைன்னு நான் வாழணும்னு யோசிச்சு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இருக்கிறது
ஒரே ஒரு வாய்ப்பு தான். சுபாவை இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு உன்னோட அனுமதி வேணும். நான் அவளை இங்க கூட்டிட்டு வரட்டுமா கண்ணா? அவளை உன் தங்கச்சியா ஏத்துப்பியா? எனக்கு தெரியும் நீ அவளை ஏத்துப்பன்னு. பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிற நீ இதை ஏத்துப்பன்னு நினைக்கிறேன். கண்ணா, கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கடி போய் தொலைஞ்ச? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? என்னத்தங்க சும்மா இருக்கிறது? எவ்வளவு நெஞ்சு எழுத்துறனா இப்படி பண்ணிருப்பா? கொஞ்சம் இருன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் கூட ஒரு இங்கீதமே கிடையாது அவனுக்கு. அவளே நொந்து போய் வந்திருக்கா. திரும்ப திரும்ப அவளை நோண்டிட்டு இருக்க. எசகே, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இங்க பாரு எசகே, நான் இங்க வந்து உங்க அம்மாவை கட்டிக்கிட்டு கூட இருக்கணும்னு நினைச்சதுக்கு காரணம் அவ கிடையாது. அப்ப இல்லாத புள்ளுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அப்படி ஒரு கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் உங்க அம்மாவை கட்டிக்கிட்டு நான் இங்க வர்றதுக்கு சம்மதிச்சேன். அதுல உனக்கு இஷ்டம் இருக்குன்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். உன் மனசுல என் மேல இவ்வளவு வெறுப்பும் விரோதமும் வரும்னு நான் கனவுலையும் நினைக்கல. தானப்பா தானப்பான்னு என் மேல பாசத்தை பொழிஞ்ச புள்ள இன்னைக்கு இந்த வேலையை விட்டு இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு துடிக்கிற துடிய பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மேல இருக்கிற அன்புலையும் அக்கறையிலையும் சில சமயங்கள்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அது உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. உன் அப்பாவோட இடத்த ஒருபோதும் என்னால நிரப்ப முடியாது. அது எனக்கே தெரியும். நான் நினைச்சதெல்லாம் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல காவலா, உனக்கு ஒரு நல்ல கேர்டேக்கரா இருக்கணுங்கிறது தான். இன்னைக்கு உன்னைய தேடி அலன்னு அலைஞ்சப்போ என் மனசே விட்டு போச்சு. இதுக்கு மேல நான் உன் மேல எதையும் திணிக்க விரும்பல. இது உன் வீடு. இங்க நான் தான் விருந்தாளி. என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். இதை செய்யி இதை செய்யாதன்னு உன்னை எப்பயுமே நான் நிர்பந்திக்க மாட்டேன். உன் இஷ்டம் போல இருக்கலாம். அனாவசியமா உன்னை எதுக்கும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். உனக்கு என்ன வேணாலும் இங்க கிடைக்கும். என்னைக்கு நீயா மனசு மாறி உண்மையாவே நான் உனக்கு நல்லதுதான் பண்றேன்னு நீ நினைச்சினா, பழைய பாசத்தோடையும் பழைய பிரியத்தோடையும் என்னை தானப்பான்னு கூப்பிடுறியோ, அது வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்.